ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்தேன் தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீதியின் மேல் பிரியப்படுகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீதியின் மேல் செம்மையாயிருக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நீதிகளை சோதிக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. துன்மார்க்கரை ஆண்டவரே விலக்கி நீதிமானாய் ஆக்குகிறவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தரே, இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தையும் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களையும் கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்காகவும் இந்த நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே எங்களோடு இருந்து பொறுப்பெடுத்து நடத்துகிறார் ஆண்டவரே. நான் திக்குவாயும் மந்தனாமுள்ளவனுமாய் இருக்கிறேன் கர்த்தாவே. நீரே என்னோடு இரும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பு தேவனே, ஸ்தோத்திரம். ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமத்துல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். பின்பும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, அதாவது இறைவன் எல்லாம் வல்ல சர்வ வல்ல தேவன் மறுபடியும் சமபூமியிலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். அதாவது ஒரு அசரீரி மாதிரி தோன்றுறார். பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசத்திலே உட்கார்ந்திருக்கிறான். அசரீரின்னு நினைச்சேன், இல்லை, படிக்கிறேன் கேளுங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். ஆபிரகாம் அந்த ஒரு வெப்பமான ஒரு உஷ்ணமான ஒரு நேரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, அவன் அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு 3 புருஷர்கள், அதாவது 3 மனிதர்கள் அங்கே வராங்க. அவங்க வந்த உடனே அவனுக்கு தெரியுது இது தூதர்கள். உடனே அவன் முகம் குப்புற அவங்க காலில் விழுந்து, அவன் தலை வந்து மண்ணில் படுற மாதிரி அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்களுக்கு குடிக்க தண்ணீர், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அவங்க கை காலை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணீரும், மரத்தண்டையில் சாய்ந்து கொண்டு அங்கே சாயறதுக்கு மரமும் அங்கே அவங்களுக்கு இடம் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல், நான் உங்களுக்கு சாப்பிட ஒரு நல்ல அப்பத்தை கொண்டு வரேன், நீ இருந்து சாப்பிட்டு இந்த அடியேனுக்கு ஒரு நல்ல இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக தேங்க் பண்ணி, அப்போது அவங்ககிட்ட கேட்குறான், கெஞ்சி என்கிட்ட என் வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அந்த கூடாரத்திலேருந்து சாராள் இடத்துக்கு. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராவின் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுழி என்றான். ஓடி போகிறான், சின்ன பையன் மாதிரி 100 வயசு கிழவன் ஓடி போய் சாரா கிட்ட போயிட்டு ஒரு 3 படி மெல்லிய மாவு, ரொம்ப நைஸான மாவு. ஏன்னா அந்த காலத்தில் தான் மாவெல்லாம் கையில் தான் இடிப்பாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பாதியான மாவு தான் வச்சுருப்பாங்க. அந்த மாவில் தான் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இவங்கள பார்த்தோன்னையும் எப்பவுமே கொஞ்சம் மெல்லிய மாவு வச்சுருப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக, அந்த மெல்லிய மாவில் இவங்களுக்கு மாவு செஞ்சு ஒரு பிரெட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு கொடுக்குறாங்க.
அதெல்லாத்தையும் காட்டிலும் ஆபிரகாம் எப்படி இவங்களை பார்த்தோன்னே இவங்க தான் தேவ தூதர்கள்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? சாதாரண மனுஷங்களை காட்டிலும் அவங்க முகம் வந்து பிரகாசிக்கும், ஒளி இருக்கும். அதனால் அவங்கள பார்த்த உடனே ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டான். அவங்க நார்மலாக வந்திருக்க மாட்டாங்க. மனிதர்கள் அந்த உஷ்ணத்தில் சாதாரணமாக நடந்து வர முடியாது. இவங்க வந்து சாதாரணமாக அந்த உஷ்ணத்தில் இறங்கி அங்கே வந்து ஒரு பாலைவன பகுதியில் இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க வந்து சாதாரண மனுஷங்களாக இருக்க முடியாதுன்றதையும் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த மாதிரி நமக்கு ஒரு சில விதமான சிம்டம்ஸு அந்த இடத்துல தெரியுது. ஓகேவா? இப்போ அவருக்கு மாவு பிசைஞ்சு ஒரு அப்பம் ரெடி பண்ணுறாங்க. ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைத்து ஆபிரகாம் மாட்டு சந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைத்து கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தண்டையில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அதாவது சாராள் கிட்ட அப்பம் செய்ய சொல்லிட்டான். வேலைக்காரங்கிட்ட மாட்டு சண்டைக்கு ஓடி போய் ஒரு இளம் கன்று, சின்ன கண்ணுக்குட்டியை வாங்கிட்டு வந்து வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அவனையும் சமைக்க சொல்லிட்டு 2 பேரையும் சீக்கிரமாக செய்ய சொல்லி ஓடி போய் அப்புறம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் பால் குடிக்க வெண்ணெய் பட்டரு எல்லா கன்றில் போட்டு எடுத்துன்னு வந்து அவங்க முன்பாக கொடுத்து அவங்க சாப்பிட வச்சுட்டு ஒரு வேலைக்காரன் போல அவங்க பக்கத்தில் அவங்க புசிக்கிறத பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அவங்க மனைவி எங்கங்க அப்படின்னு கேட்கும்போது, இதோ அங்கதான் கூடாரத்தில் இருக்கார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து அவங்க தூதர்கள் வந்து ஆபிரகாமை பார்த்துட்டு, நாங்கள் திரும்பி வருவோம், உப்ப காலத்தில் 1 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த இடத்துல வருவோம். அப்பொழுது உன் மனைவி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நாங்கள் வந்து திருப்பி அவங்கள பார்ப்போம், உங்களை வந்து பிளஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சாராள் வந்து பின்னால் பக்கமாக கூடாரத்துக்கு பேக் சைடில் நின்று கேட்டிருக்கும் போது அவன் மனசுக்குள்ளே சிரிக்கிறாள். நானும் வயசான கிழவி, எனக்கோ பெண்களுக்கு வரக்கூடிய பீரியட்ஸு நின்று போச்சு, என்னுடைய புருஷனும் வயசான கிழவன் ஆயிட்டான், எங்களுக்கு எப்படி ஒரு இன்பம் உண்டாகி எங்களால் எப்படி ஒரு இன்பத்தில் குழந்தை பெற்றுக்க முடியும், எங்களால் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தில் சிரிக்க ஆரம்பித்தான். அப்போ நானும் கிழவி அவனும் கிழவன், இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு ஒன்றையும் அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வான். சாரா ஏன் அப்படி சொல்றா? நான் கிழவியாயிட்டு எனக்கு போய் குழந்தை பெருக்குமா, இதெல்லாம் போய் நடக்குமான்னு எப்படி அவள் மனசுக்குள்ள அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்த்தருடைய தூதனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ காலத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அவர் திருப்பி கோவப்பட்டுட்டு சொல்றாரு, என்ன ஆபிரகாமே, என்ன சாராள் இப்படி சொல்லிட்டா? ஆண்டவரால் முடியாத காரியன்றது ஒன்று இருக்கா? வயசான உங்களுக்கு குழந்தைய கொடுக்க முடியாதா? ஆண்டவர் அப்படிதான் வாக்கு பண்ணுவாரா? அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்,
நான் திரும்பி வருவேன், உங்ககிட்ட அந்த குழந்தை இருக்கும், நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு அடிச்சு ஒரு ஆணித்தனமாக அப்படி சொல்றாரு தூதன். சாராள் பயந்து போயிட்டு, இல்லை நான் சிரிக்கலை, நான் நகைக்கலை, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னா. இல்லை, நீ சிரித்தாய். ஆண்டவருக்கு பொய் பேச தெரியாதல்லவா, அவருக்கு மறுமுகம் பேச சொல்ல தெரியாதல்லவா. அவர் உடனே சொல்றாரு, நீ சிரிச்ச, கன்ஃபார்ம் பண்றாரு, நீ மனசுக்குள்ள சிரிச்ச அப்படின்னு. சாராளுக்கே ஒரே கஷ்டமா போச்சு, என்னடா இது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோடே கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அவங்க திரும்பி அங்கேருந்து, ஆக்சுவலாக அவங்க வேற ஒரு விஷயமா தான் அந்த பக்கமாக பிரயாணப்படுறாங்க. பண்ணும்போது ஆபிரகாமும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்க கர்த்தரால் எதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க, சோதோம் குமோரோவுக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது வழியாக போகும்போது இவனையும் பார்த்துட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அதாவது கர்த்தர் இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறாரு, அதை ஆபிரகாமுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்குறேன். நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், நான் இப்போ சோதோம் குமோரோவுக்கு போகிறேன், நான் உங்ககிட்ட உன்னதான் என்னுடைய பல ஜாதிகளுக்கு தகப்பனாக வச்சுருக்கேன், அதனால் இனிமேல் நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரியம்னு பார்ப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வரக்கூடிய சந்ததிக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழி என்ன, ஆண்டவர்கிட்ட எப்படி நடக்கணுன்றத சொல்லி கொடுக்கக்கூடிய கட்டளையிடக்கூடிய ஒரு சிறந்த மனிதனா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றார். பின்பு கர்த்தர் சோதோம் குமோரோவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் இவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமு பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அதாவது சோதோம் குமோருல மிக கொடுமையான பாவங்கள் அங்க நடக்குது. அது இறைவனுடைய சமூகத்தை நோக்கி அடைந்து விட்டது. அதனால அந்த கூக்குரலின் சத்தத்தை இந்த பூமி தாங்க கூடாமல் இருந்தது. பரலோகமும் அதை சகித்து கொள்ள முடியாத ஒரு காரியங்கள். அதாவது என்னன்னா, பரலோகத்திலையும் அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் சகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது. அது என்ன மாதிரி பாவங்கன்னா, ஓரின சேர்க்கை, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் பாலியல் இச்சைகளுக்குள்ள அவர்கள் கர்த்தர் உருவாக்கினர் ஆண் பெண்ணுன்ற ஒரு கொள்கையை மாற்றி தவறான கொள்கைக்குள்ள போகும்போது கர்த்தருக்கு மிகுந்த கோபம் உண்டாகி அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி அந்த இடத்தையே அழிக்க முற்பட்டு விட்டார். இப்போ இந்த விஷயத்தை ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆபிரகாமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா அவனுடைய சகோதரனுடைய மகன் அந்த இடத்துல தான் இருக்காரு, நம்ம லோத்து. அப்பொழுது கர்த்தர் அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கர்த்தருக்கு முன்பாக ஓடி போய் நிற்கிறான் அந்த தூதர்களுக்கு முன்பாக. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சென்று துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு கடவுள்கிட்டே ஒரு கேள்வி வைக்கிறான். துன்மார்க்கன் அவங்க இருக்கிறெல்லாம் துன்மார்க்கரோட நீதிமானையும் சேர்த்து அழிப்பீங்களா, அப்பேற்பட்ட இறைவனா நீங்க அப்படின்னு கேட்டான். கடவுள்கிட்டே ஒரு கேள்வியை வச்சுட்டான்.
அப்போ கடவுள் என்ன சொல்வாரு, ஆபிரகாமே, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? அதாவது பட்டணத்துக்குள்ள ஒரு 50 நீதிமான்கள் இருக்கும்போது அந்த 50 நீதிமான்களை காப்பாத்தாம நீங்க அந்த இடத்தையே அழிச்சிடுவீங்களோ அப்படின்னு கேட்குறான். துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக இறைவனுக்கே அறிவுரை சொல்ற ஆபிரகாம். துன்மார்க்கனை அழிக்கும் போது நீதிமானையும் சேர்த்து நீங்க ஒரு நல்லவனையும் சேர்த்து அழிக்கிறது இறைவனுக்கு தூரமா. இறைவன் அந்த விஷயத்தை என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஒரு நீதிமானுக்கும் ஒரு துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமான சட்டத்தையும் ஒரே விதமான தண்டனை கொடுக்கறது இறைவனுக்கே தூரமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லலாம். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். உலகத்துக்கே சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியா இருக்கிறவரு பாவம் செய்யற அந்த பூமியில ஒரு 50 நீதிமான்கள் இருந்தா அந்த 50 நீதிமான்கள் சேர்த்து அழிச்சிடுவீங்களோ? அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அங்க 50 பேர் நல்லவங்க தானே இருந்திருப்பாங்க. மற்ற எல்லாரும் பாவம் பண்ணியிருந்தா அவங்கள தானே அழிக்கணும். நீங்க எல்லாரையும் சேர்த்து அழிக்கிறது இது உங்களுக்கு நியாயமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்டேயே ஆபிரகாம் கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கெல்லாம் கிடைக்குமா பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். இறைவன் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. சோதோம்ல நான் ஒரு 50 பேரை பார்த்து 50 நீதிமான்களை பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த 50 பேரின் நிமித்தம் அந்த இடத்த நான் அடிக்க மாட்டேன், அப்படியே பாதுகாப்பேன் அப்படின்ற. அதனால தான் உலகத்துல நல்லவங்க இருந்தால் மழை பெய்யும்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 4 நல்லவங்க இருந்தாங்கன்னா 4 நல்லது செய்கிறவங்க இந்த பூமியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவாது அந்த மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம். அந்த மாதிரி இந்த 50 நீதிமான்களுக்காக இறைவன் அந்த ஸ்தலத்தை அழிக்க மாட்டேன்னு ஆபிரகாமுக்கு வாக்கு தரார். ஆபிரகாம் திருப்பி ஆண்டவர்கிட்ட பேச போறான். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரகமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அதாவது ஒரு மண்ணும் சாம்பலுமா, ஒரு தூளும் சாம்பலுமா இருக்கிற இந்த அடியேன் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட திருப்பி எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்குறேன். பேச துணிஞ்சேன், எதிர்த்து இல்லை, பேச துணிஞ்சு தைரியமாக ஒரு கேள்வியை கேட்குறேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்து இருப்பார்கள். ஒரு 50 பேர் கவுண்ட் தானே. நீங்கள் 50 பேருக்கு ஒருத்தர் 2 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா ஒரு 5 பேர் குறைஞ்சிட்டாங்க. அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். இறைவனும் சொல்றாரு பாருங்க, கண்டிப்பா நான் 45 பேர் நாங்க பார்த்தேன்னா அந்த 45% பதிலாக நான் கண்டிப்பா அந்த இடத்த அழிக்க மாட்டேன். அவன் பின்னும் ஆண்டவரோட பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில் 40 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்பா. இவன் எவ்வளவு தைரியமா கேட்கறான் பாருங்க. திருப்பி ஒரு 5 பேரை குறைச்சி கேட்கிறான். அப்போது அவன், நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவரே. நான் திருப்பி இன்னொரு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. ஆண்டவரே கோச்சிக்காதீங்க, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். ஒரு 30 பேர் அங்கே இருந்துட்டா அப்படின்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். 30 பேர் கண்டிப்பா அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை அழிக்க மாட்டாங்க. அப்பொழுது அவர், இதோ ஆண்டவரே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே கண்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். 20 பேரை பார்த்தா கூட நான் அழிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு 50லேருந்து 20 வரைக்கும் வந்தாச்சு. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இதை ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். இன்னும் ஒரே ஒரு வாட்டி கேட்டுக்கிறான் ஆண்டவரே, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10
10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கண்டிப்பாக 10 பேர் இருந்தால் கூட நாங்கள் அழிக்க மாட்டோம் பாடிட்ட. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான். ஆபிரகாம் என்ன சொல்ல வரான்றத ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அங்கே லோத்து இருக்கிறான். லோத்துக்காக லோத்து நீங்கள் சொல்லவே இல்லை பாருங்க. அந்த லோத்துக்காக ஆண்டவர்கிட்டே போராடுறான். அந்த ராஜாக்கள்கிட்டையும் தன் சகோதரனுடைய பையனுக்காக போராடினான். யாரு? இவனை விட்டுட்டு போனான். இவன் வேணாம், இவனுடைய சொத்து, இடம், இந்த செல்வம், இந்த தண்ணியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு உலக ஆசைகளுக்காக இவர் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனவனுக்காக ஆபிரகாம் இந்த இடத்துல நின்று அவனுக்காக போராடிட்டு இருக்கான். ராஜாக்கள் கிட்ட இருந்து போராட்டி அவனை மீட்டவர், இறைவன் கிட்ட இருந்தும் இறைவனுடைய கோபத்துக்கும் அவனை விலக்கி பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகப்பனா அந்த இடத்துல ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் இதையெல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே இறைவன் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டாரு. இத்தோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. மிகவும் நன்றி. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.